வந்தோம் எதுவும் கற்றுக்காம போனோம் அப்படின்ற ஒரு எந்த விஷயமும் இல்லை. இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் இப்போ இந்த ஒரு வருஷத்தையே கூட எடுத்துக்கலாம். 10th நிறைய பேர் இப்போ வரைக்கும் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் நிறைய போயிருப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு நாளில் எனக்கு தெரியாது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குது. எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருந்தேன். சாம்சமே பிளாங்காக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஐடியாஸ்லாம் வந்துருக்கு. அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், காலேஜுக்கு என்ன பண்ணலாம், இன்னும் போய் என்ன தேடலாம், அதுக்கப்புறம் இங்கே எங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்ற ரொம்பவே நிறைய பேர் நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ரொம்ப இந்த நாள் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நாளாக இருந்துச்சு. தேங்க்யூ. 12th முடிச்சிட்டோம். அடுத்து என்ன படிக்கிறதுன்னு யோசிக்கும் போது இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி எனக்கு நல்லா யூஸாக இருந்துச்சு. அடுத்து என்னென்ன படிக்கலாம், இது படிச்சு நமக்கு ஃபியூச்சர் இருக்குது, நல்லா படிங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாமல் நம்ம இது படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசில் ஒரு தாட் வருது. இந்த நிகழ்ச்சி வச்சதுனால தேங்க்ஸ் சார். இங்கே வந்ததுக்கு தேங்க்ஸ், கூப்பிட்டவங்களுக்கு தேங்க்ஸ். வரும்போது எதுக்காக வர்றோம், வீட்டில் சும்மா இருக்க எப்படியே தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இப்படிலாம் இருக்கான்னு யோசிக்கிற அளவுக்குலாம் ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் இந்த பிரதர் சொன்ன மாதிரி ஃபெயிலியர்லாம் வரும் போகும். பட் ஆனால் எப்பயுமே அதே கண்டினியூஸாக இருக்காது. இதெல்லாம் கடந்து போனோம்னா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். அவ்வளோதான். தேங்க்யூ. நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் போக 12th இதுக்கப்புறம் என்ன குரூப், இதுக்கப்புறம் என்ன கெரியரில் போய் என்ன காலேஜில் போய் என்ன எடுக்கலாம் அப்படின்றத தெளிவாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன எடுக்கலாம்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்றது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டு ஆல், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருந்தேன். என்ன கோர்ஸ் எடுக்குன்னு தெரியாமல் நிறையா மனநிலையில் இருந்தேன். இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க சொன்ன அட்வைஸை கேட்டு கருத்துக்கள்லாம் நல்லா சொன்னாங்க. திருக்கோஷ்டி மணிகண்டன் சார், பிச்சைநாதன் சார் அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அப்புறம் கேசியா மேடம், சாம்பியா மேடம் சொன்ன அந்த அட்வைஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.